மர்மதேசம். எலே ராசே, பாப்பா தூங்குதில்ல, சத்தம் போடாத கண்ணு. எலே ஆத்தா சொல்லிச்சுல்ல, சத்தம் போடாம இரு. சிவகாமி, சிவகாமி, அத்தா எங்கடா? அத்தை ஸ்கூலுக்கு போயிருக்கு. நீ போலியே? யாரும் வீட்டுக்குள்ள கல்லு விட்டவா? அயோக்கிய பசங்க கல்லு விடுறாங்களா? கல்லு என்னங்க கட்டையா? என்னண்ணே அந்த பிரம்மனா? எனக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன தேடி சொல்ல, அந்த பிரம்ம எந்த நிமிஷத்துல கொள்ளடிக்க வருவானா? ஆத்தாவை கொண்டு போட்டுட்டு நகை நட்டெல்லாம் கொண்டுட்டு போயிடுவான். பொட்ட பையன் கல்லை விட்டு எரிஞ்சு தகவல் அனுப்பியிருக்கான். அண்ணே, ஆத்தாவை எப்படியாவது காப்பாத்தணும். அதுகிட்ட நகை நட்டெல்லாம் இருக்கிற வரைக்கும் அது உசுருக்கு ஆபத்து தான். இந்த பேச்சுக்கு தெரியும்டா தன்னை எப்படி காப்பாத்திக்கணும், தன் நகை நட்டை எப்படி காப்பாத்திக்கணும்னு. ஆத்தா பிரம்ம தகவல் கொடுத்துருக்கான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். கல்லு இந்த பக்கம் இருந்து வந்து விழுந்தா அங்க என்னடா தேடுற மடப்பயல? இருந்தாலும் பிரச்சனை இருக்குல்ல ஆத்தா. நீ எதுக்காக அந்த மொக்கமாயன் கொள்ளடிச்ச நகையெல்லாம் திருடணும்? இப்ப அவன் தம்பி உன்னை பழி வாங்கறதுக்காக வெறி பிடிச்சி அலையணும். நிறுத்துங்கடா. என்னடா இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இருக்கிற நகையை பத்தியே பேசுறீங்க, வேற ஏதாவது பேசுங்கடா. ஆமா, உங்ககிட்ட வேற என்னத்தை பத்தி பேச? பிரம்ம வருவான், அவங்கிட்ட பேசு. நல்ல வெறி பிடிச்சி கிடக்கா, சாக போற நீ. தொடரடிங்க பசங்களா, சாக போறது நானா அவனான்னு பொறுத்து இருந்து பாருங்கடா மட பசங்களா.
பாட்டியை தூக்கிட்டு வந்தீங்களா? மேலதான் இருக்கு. உசுர் மேல ஆசை இருந்தா கிட்ட வராத. எங்க எங்க நகையெல்லாம் மறைச்சு வச்சிருக்க? ஏய் கிழவே, எங்க நகையெல்லாம் எங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சியா? அந்த நகையெல்லாம் எங்க எங்க கிழவே? பண்பானு எங்க? ஏண்டா பிரம்மா, நான் எப்போ வேணாலும் வருவேன்னு எனக்கா காகிதம் எழுதி அனுப்புற? இந்த பாரு, நீ எப்போ வருவேங்கிறது உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். என்ன உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமே. ஆண்டி, இந்த போட்டோ நேத்து தபால்ல எனக்கு வந்தது. எங்க வச்சேன்னு தெரியாம தேடிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா பந்திப்பாறையில கிடைச்சதுன்னு சொல்லி எடுத்துட்டு வரீங்க. என்னம்மா சொல்ற நீ? ஆமா அங்கிள், இந்த போட்டோ என்கிட்ட தான் இருந்தது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இங்க பாருங்க, இந்த கவர்ல இந்த லெட்டரோட வந்தது. ராஜேந்திரன், இத படி, எல்லாரும் கேட்கட்டும். அன்புள்ள ரீனா அக்காவுக்கு நீங்கள் எங்களுக்கு தந்த தைரியத்துக்கும் எங்கள் காதலுக்கு தந்த ஊக்கத்துக்கும் நன்றி. எங்கள் திருமணம் இன்று இனிதே நடந்து முடிந்தது. உடனடியாக எங்கள் திருமண ஃபோட்டோவை காப்பி எடுத்து இத்துடன் அனுப்பியுள்ளேன். மற்றவை பின்னர். இப்படிக்கு திருமதி லட்சுமி சண்முகம். போதுமா? மதுரையா, உங்களோட நான் புறவு பேசுறேன். எங்க வீட்டுக்குள்ளவே சரிப்படுத்த வேண்டிய விஷயங்க நிறைய இருக்கு. எல்லாரும் உள்ள வாங்க. தாயே, இவ்வளவு நடந்திருக்கு, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே நீ. அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட சொல்லியிருந்தா அவங்க கல்யாணம் நடந்திருக்காது. இப்ப நடந்ததும் கல்யாணம் இல்ல, என் மவளோட கருமாதி. எல்லாம் உன் புண்ணியத்துல.
ஆண்டி இது? அவங்க நல்லா இருக்க போறாங்க, நீங்க வேணா பாருங்க. வேணாம் தாயி, நீ எதுவும் பேச வேண்டாம். உன்னை என் பெத்த மகன் மாதிரி நினைச்சதுக்கு இது எனக்கு வேணும். ஏமா எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே, இதுவே உன் தங்கச்சியா இருந்தா இப்படி செஞ்சிருப்பியா? ஆண்டி, நான் சொல்ல வர்றது என்னன்னா, போதுமா போதும். நீ விளையாடுறது கருப்போட, அந்த கருப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிற எங்களையே அதுக்கு எதிராக நடக்க வச்சுட்டியம்மா. ஏ வெளி, அந்த பொண்ணுகிட்ட எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு? இந்த பாருமா, என் மவ இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லு, போய் அவளை கூட்டிட்டு வந்து அந்த கருப்போட காலில் விழுந்தாவது அவ உயிரை காப்பாத்த பாக்குறோம். சொல்லுமா. சொல்லுடி, கேக்குறாங்கல்ல, சொல்லு. அதுல இருக்காது. ரீனா, லக்ஷ்மி இருக்கிற இடம் உனக்கு தெரியும், சொல்லுடி. மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். ஏண்டி சொல்லுடி. ஏன்னா அந்த கருப்பு சாமி ஒரு மனுஷன் தான் நான் நம்புறேன். கொலவெறி புடிச்சு இதே ஊர்ல சுத்திட்டு இருக்கான்னு நம்புறேன். லக்ஷ்மி சண்முகம் எங்க இருக்காங்கன்னு சொன்னேன்னா அவங்களை இங்க கூட்டிட்டு வருவீங்க, அவங்க உயிருக்கு தான் ஆபத்து. நான் சொல்ல மாட்டேன். இப்ப நீ சொல்லிதான் ஆகணும். என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? சொல்லுமா. சொல்லுடி. சொல்றேன், ஆனா இப்ப இல்ல. அந்த 48 நாளுக்கு அப்புறம் அவங்க பத்திரமா எங்க இருக்காங்கன்னு சொல்றேன். அது வரைக்கும் சொல்ல மாட்டேன். அம்மா ரீனா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சொல்லிட்டு தாயி. ஆண்டி, நீங்க என்ன ஒண்ணு கேட்டீங்களே, உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படி செய்வியான்னு. லக்ஷ்மி என் தங்கச்சி மாதிரி. அவளுக்கு ஒரு ஆபத்துன்னா அதை தடுக்க வேண்டியது என் கடமை. அதனால நான் சொல்ல மாட்டேன். பெத்தவங்க எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு தாயே? இந்த பாருமா, என்ன மன்னிச்சிருங்க அங்கிள், நீங்க எப்படி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். இந்தா, இதை வச்சுக்கோ. ரத்னா, நீ ஊருக்கு போகும்போது இந்த பொண்ணையும் கூட்டிட்டு போயிடு. நாலு மணிக்கு வண்டி, கிளம்பு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பதறீங்க? ஒண்ணுல. கடவுளே, மறுபடியும் இந்த கத்தி நோட்புக் ஆராய்ச்சியா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எப்ப பாரு எதையோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரியே இருக்கீங்க. என் கூட சரியா பேச 2 நாள் ஆகுது. அப்படி நோட்புக்ல என்னதான் இருக்கு? இப்படி வா வா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், என் கூட நீங்க சரியா பேசணும். அவ்வளவுதானே, பேசிட்டா போச்சு. அந்த கத்தி நோட்புக் எல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போட்டுடுங்க. அது அது ஏன் தயங்குறீங்க? அப்படி அந்த நோட்புக்ல என்னதான் இருக்கு? நான் பார்த்தே ஆகணும். பத்மா, படம், உங்க படம் அன்னைக்கு எரிஞ்சது. முதல் ஜனனம், 2வது ஜனனம், கலியுகத்தில் நந்தா. என்னங்க இதெல்லாம்? நாடி ஜோசிய மாதிரி இந்த கத்தி வேற. பத்மா, அந்த கத்தியை தொடாத.
இது வரைக்கும் நீங்க என்ன இப்படி அதட்டி பேசுனதே இல்லைங்க. ஐம் சாரி பத்மா. இந்த குழப்பம்லாம் என்னுடைய போட்டோம். நீ போய் உன் வேலையை பாரு. இதுக்குதான் சொன்னேன், இந்த கத்தியை தொடாதேன்னு. யார் இந்த கத்தியை தொட்டாலும் வெட்டுதுன்னு தெரியல. மீன் கட்டா இருக்கு, ஹாஸ்பிட்டல் போய் தையல் பண்ணணும். வா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சீஃப் வந்துட்டாரா? அவர் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. ரவுண்ட்ஸ் போயிட்டாரா? இல்லை, அவர் ஒய்ஃபோட வந்திருக்காரு. உங்கள் ரூமில் தான் இருக்காரு. ஏன் ரூம்லையா? வாட் அ சர்ப்ரைஸ். டாக்டர் நந்தா என் ரூமில்? இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாம் எப்பவும் ஒரு ரூமில் தான் நம்ம ஸ்டாக் இருக்கு. இஸ் தட் அ காம்ப்ளிமெண்ட் ஒரு ஸ்லைட் ரிமார்க்? என்ன அதிசயமா ஆண்டியோட? அவங்க கையை பாரு. என்ன ஆண்டி ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு? காய்கறி நறுக்கும்போது கையை வெட்டிக்கிட்டீங்களா? அப்படியே தான் வச்சுக்கேன். அப்படியே தான். அவங்கள ட்ரெஸ் பண்ணி ஒரு பென்சில் கொடுத்துரு. பென்சிலு? சாரி, ATS. நான் என் ரூமில் இருக்கேன். கையை வெட்டிக்கிட்டா தான் ஹாஸ்பிட்டல் பக்கம் வரணும்னு வச்சிருக்கீங்களா ஆண்டி? நீயும் ஒண்ணுமா, இப்படி ஆனதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? என்ன ஆண்டி, ஏதாவது ப்ராப்ளமா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். உன் சீஃபோட போக்கே சரியில்லைம்மா. அவர் முன்ன மாதிரி இல்லை. அவரும் நானும் ஒன்றா சேர்ந்து வெளியில் போய் எவ்வளவோ நாளாச்சு. அந்த வாழ் வெட்டினதுனால தான் இன்னைக்கு அவரோட ஒன்றா சேர்ந்து இங்கே வர முடிஞ்சது. வாழா? ஆமாம்மா, அதை ஏமா கேட்குறேன். வீட்டில் நல்ல பெருசாக ஒரு வாழ் வச்சுருக்காரு. அந்த காலத்தில் ராஜாலாம் வச்சுருப்பாங்கள்ல, அதே மாதிரி. அது யார் கையில் எடுத்தாலும் வெட்டிடுது. என்ன ஆண்டி புதிர் போடுறீங்க? புதிர்தாம்மா, வாழ் மட்டும் புதிர் இல்லை. கூடவே ஒரு நோட் புக்கும் இருக்குது. அதில் கலிபுருஷன் 1 இல்லை 2 இல்லைன்னு என்னென்னமோ கிறுக்கி இருக்குமா. உங்கள் சீஃப் எப்போ பார்த்தாலும் அந்த நோட்டை எடுத்து வச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. தூங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல. ரிமைண்ட் பண்ணலன்னா குளிக்கிறது கூட இல்லைம்மா. ஆண்டி அழாதீங்க. ஏன் ஆண்டி இதை பற்றி அவர்கிட்டயே கேட்டிருக்கலாமே. எங்கேம்மா கேட்டால் எரிஞ்சில்ல விடுறாரு, சில சமயத்தில் மழுப்புறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. ஆனால் அந்த நோட்டையும் வாழையும் என்னால் சாதாரணமாக நினைக்க முடியல. சம்திங் ராங், சம்திங் ரியலி ராங். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஆமாம்மா, அந்த நோட்டில் அவர் படத்தை கூட யாரோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஏன் எதுக்குன்னு ஒன்றுமே புரியல. முப்பிறவி அடுத்த பிறவின்னு என்னென்னமோ எழுதியிருக்காங்க. இவரும் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க போகிற மாதிரி அதே நினைப்பாகவே இருக்கார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா.